எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில நான் இந்த ஹைப்பு இதெல்லாம் அவங்க பொருளாதார ரீதியாக செய்யக்கூடிய வேலைகள் கிமிக்கல் இல்லையா? ஓகே. அவங்க அந்த இந்த படம் பெரும்பாலான மக்களை கொண்டு சேரணும், கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய வேலைகள். ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுவதாக இருக்கட்டும். இல்ல இத வந்து தனி தனி நபராக நான் அவ்வளோ ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்கிறது கிடையாது அதெல்லாம். ஏன்னா நீங்க தனிப்பட்ட அந்தந்த படங்கள அந்த படத்துல இருக்கக்கூடிய அம்சங்கள வச்சு தான் நீங்க ஜட்ஜ் பண்ணணுமே ஒழிய, அதுக்கு முன்னாடி எனக்குள்ள இப்பேற்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்குச்சு அப்படின்னா, நான் இன்ஃபேக்ட் பெருசா நான் உண்மைய சொல்லப்போனா இப்பல்லாம் ட்ரெய்லர், டீசர்ஸ் எல்லாம் கூட நான் ரொம்ப பயங்கரமாலாம் பார்க்கறது பார்க்கறது கிடையாது. ஆமா. அதுக்கான காரணமும் இதுதான். ஏன்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய எனக்கு கதை அம்சங்கள் தெரியாம இருக்கிறது கொஞ்சம் பெட்டராவே இருக்கும். ஏன்னா, அதுல ஒரு ஸ்பெகுலேஷன் ஒண்ணு நடக்குது. அதுல பாதி பேர் கெஸ் பண்றேன்ற பேர்ல இருக்கிறது, இல்லாதது எல்லாத்தையும் சரி நமக்கு சொல்லிடுறாங்க. ஸோ இல்லையா? அதனால தான் இப்போ ஒரு கேமியோல இப்போ கார்த்தி இருக்காரா? இல்லையான்ற ஒரு கேள்வியே பலமுறை திரும்ப திரும்ப ப்ரீ ரிலீஸ்லயே கேட்கப்பட்டுச்சு. இதெல்லாம் ஒரு டாபிக்காக வரல அப்படின்னா, நம்ம படம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ரசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கே அமையுமோ அப்படின்னு எனக்கு தோணும்.